வேணாமடி, எதுக்குடி தேவையில்லாம பிரச்சனையை நம்மளே உண்டாக்கணும்? குடும்பத்துல சண்டையும் சச்சரவுமா இருந்தா நல்லாவே இருக்கும். நட்டலை நீ சொல்றத கேட்க மாட்டேன் போடி. எனக்கு பயமா வருதுடி. என்னைய போய் அப்படிலாம் பேச சொல்றியே, என்னால பேச முடியுமா? முடியும், உன்னால முடியணும். பெண் நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். முடியலன்னு சொல்லிட்டு மூடியிலே போய் உட்காந்துருக்க நினைச்சேன்னு வை, உன்னை தூக்கி போட்டு பந்தாடி புரியும். பந்தாடி நான் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தனும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ்ல பின்னி எடுக்கிற ஆஸ்கார் அவர் கொடுக்குற அளவுக்கு நீ இப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். சரியா? முடியலைன்னு கடைசியில் காலை ஏன் காலை வாரி விட்டேன்னு வை, உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த ஓட்டுக்கும் கீழே போட்டு பாலை தூக்கி போட்டு விளையாட மாதிரி பந்தாடி புரிவேன். அக்கா அக்கா சத்தம் கேட்குது. பயப்படாத துளசி, நான் சொல்றது மாதிரி பண்ணு. வா, அப்படியே ஒளிஞ்சுக்குருவோம். வா துளசி, 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 டிஃபன் ரெடியா? டைம் ஆச்சு துளசி. லஞ்ச் பேக் பண்ணிட்டியா? ரொம்ப அசால்ட்டா இருக்க பாத்தீங்களா? மணி என்ன ஆகுது? துளசி கூப்பிடுறது வேணுக்குனே கூப்பிடுறது கேட்கற மாதிரி இருக்கலாம். துளசி பண்ணி வரப்பறியா இல்லையா சாப்பாடு எடுத்துக்கிட்டு? அண்ணி, என்ன அண்ணி நொனினே? எவ்வளவு நேரம் டிஃபன் எடுத்து எவ்வளவு நேரம் கத்துறது? எனக்கு டைம் ஆச்சு பாரு. என்ன உன்னை கூப்பிட்டா உன் கொடுக்கு சேர்ந்து உன் பின்னாடியே வருது. ஹலோ கொடுக்கு நினைச்சா ஒருத்தர் உசுரையே எடுக்க முடியும், தெரியும்ல? ஏய் பேண்டூஸ், இங்க பாரு துளசி, டைம் ஆயிடுச்சு. சாப்பாடு எங்க? லஞ்ச் பேக் எங்க? இன்னைக்கு டிஃபன் கூட வேண்டாம், டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் எடுத்து வந்து தொலை. அது வந்து அண்ணி. ஏய் துளசி, காலையிலே நீ டென்ஷன் ஆக்காத துளசி. என்ன வந்து போய் சாப்பாடு எங்க? விலங்கு உனக்கு நாளை காலையிலே உன்னோட இப்படி போராடிட்டு வாதாடிட்டு போனா இன்னைக்கு டே எனக்கு நல்லா போனது மாதிரி தான். ஆளையும் முகர கட்டையும் பறந்து நிக்கிறத. அண்ணி டிஃபன் செய்யல. டிஃபன் செய்யலையா? காலையில இருந்து அப்ப கிச்சன் நோண்டிக்கிட்டு இருந்த, என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்த? சரி, எனக்கு டிஃபன் சாப்பிட டைம் இல்ல, லஞ்ச் பேக் மட்டும் தந்து தொலை, நான் போறேன். துளசிக்கா, என்ன பேக் வந்து முடிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுன்னு சொன்னேன். எப்படி ட்ரெயின் பண்ணி கூட்டிட்டு வந்தேன் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். ஏதாவது பின் வாங்கினேன்னு வை, பட்டக்ஸ்லேயே ஊசி வச்சு இறக்கி போவேன் பின்னாடி நின்று. சொல்லு. லஞ்ச் பேக் லஞ்ச் செய்யல அண்ணி, லஞ்சும் செய்யல. அப்படி போடு. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலுமே பரவாயில்ல தைரியமா சொல்கிறீல்ல. அன்னைக்கு உன்னை என்ன பாடுபடுத்து, நான் புகையில அடுப்பு மூட்டி விட்டுட்டா, புகையில சமைச்சு போட்டா, கண் எரியுது காது எரியுதுன்னு. இன்னைக்கு வயிறு எரிஞ்சு பசியில் சாவட்டும். ஒழுங்கா சொல்லு, செய்யல அப்படின்னு சொல்லு. அடியே நெட்டலகி பிச்சு பிரேம் பிச்சு, அங்கிட்டு திரும்பி கீ கொடுக்குறோம்னு காட்டி கொடுக்குறீங்களோ, காட்டி திரும்ப துளசி. ஏய், ரெண்டு எருமை மாடுல அங்க என்ன குசுகுசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ரெண்டு வெட்டி எருமை மாடு மாதிரி என்ன? எனக்கு நிக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? என்ன பண்ணி தொலைகிறீங்க ரெண்டு பேரும்? ஏய் துளசி, அவ பேச்ச கேட்டு நீ ஆடுனாய் வை, அவ்வளவுதான். இருக்கிற நிலைமையும் உனக்கு தண்டனை கதான். என்ன டிஃபன் செய்யலைங்கிற, லஞ்ச் செய்யலைங்கிற, எதுவுமே செய்யாம என்ன பண்ணிட்டு இருக்க வீட்டுல? நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறேன், பதில் சொல்றீ? அண்ணியாரே, இருக்கிற நிலைமையே ரொம்ப கேவலமா தான் இருக்குது. மனுஷியா பாக்குறது இல்ல, வீட்டுக்கு வந்து இருக்கிற நாத்தனார மதிக்கிறது இல்ல. இதுல வேற இன்னமும் நிலைமை மோசமா போகுதாக்கும். இதுவே கேடுகட்ட நிலைமை, இன்னும் கேடுகட்ட நிலைமை போனா என்ன போகாட்டின? துளசிக்கா, நீ தலுக்கா சொல்லு, ஒழுங்கா பேசுனா ஒன்னும் முடியுது இல்ல. ஏய் நீ பேசாத துளசி, நீ சொல்லு. ஆமா, நீ கேஸ் சிலிண்டரும் முடிஞ்சு வச்சு நீங்க அடுப்புல சமைக்க கூடாதுங்கறியே, கண் எரியும் சொல்லுவியே. உங்களுக்கு ஏன் சிரமத்தை கொடுப்பானே அப்படின்னு சொல்லி கொடுத்தா நான் டிஃபனும் செய்யல, மதியத்துக்கு சாப்பாடும் செய்யல. நீ பைத்தியக்காரியாடி, நீ பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சிலிண்டர் காலியானா அடுத்து புக் பண்ண முடியாதானே? ஏய், இதெல்லாம் ஒரு காரணம் என்கிட்ட சொல்லுவியா? என்கிட்ட கொண்டு வருவியா? சாப்பாடு செய்யல, டீ போடல, தண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு இருப்பியாடி. சிலிண்டர் காலியானா சிலிண்டர் புக் பண்ண, பைப்ல தண்ணி வரட்டி பிளம்பரை நானா பிடிச்சு வர முடியும்? வீட்ல இருக்க நீங்க தானே பார்க்க முடியும். என்ன காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க நீ? அது இல்ல நார்மலா இருந்தா. ஏய், என்ன நார்மலா இருந்தா? நீ வரப்புற ஓவரா பண்ற. வீட்ல எல்லா வேலையும் ஒண்ண மாதிரி நானும் பார்க்கணும் எதிர்பார்க்கறேன். பைப் சரியில்லாட்டி என்கிட்ட வருது கம்ப்ளைண்ட், பாத்ரூம் சரியில்லாட்டி என்கிட்ட வருது. அப்ப என்ன தானே நீ வீட்ல பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயோ அண்ணியாரே, நீங்க பிரச்சனையே என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப ப்ராப்ளமே என்னன்னா, கிச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களை பாத்ரூம் கழுகுற பத்தி உங்களுக்கு என்ன வேலை? கிச்சனுக்கு வாங்க. சிலிண்டர் புக் பண்ணா 28 நாள் ஆகுமா? காலியா போச்சு. எப்படி சமைக்கிறது? வீட்டுல எப்படி உழ வைக்கிறது? பட்னியா கிடங்க. உங்களுக்கு தான் புகை ஆகாதுல, கண் எரியும், காது எரியும், எல்லாம் எரியும்ல. ஆமா, நீ புக் பண்ணி பார்த்தேன். ஒரு மாசத்துக்கு ஆகும் போலயே வர்றதுக்கு. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்றதுனே தெரியல. அதனால காலையில இருந்து எனக்கு வேலை விட்டு பார்க்காம கையும் ஓடல, காலும் ஓடல. இங்கேயும் அடுப்பாங்க கிடைக்கும், இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே நேரம் ஆகி போச்சு. நீ ஏர்ம கவலையான்னு கேக்குறேன். புக் பண்ணி பார்த்தா புக்கிங் ஆகலைன்னா ஹாலுக்கு கிச்சனுக்கு நடந்தா எல்லாம் சரியா போயிருமா? தெரிஞ்சவங்க பக்கத்து வீடு யாருக்கு ஏதாவது சிலிண்டர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்களா, புக் பண்ணி வச்சிருக்காங்களா கேட்டு வாங்கணும்.
உங்களை மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்க. தருவாங்க தரமாட்டாங்க. அப்போ உங்க அம்மா வீட்டுல இருந்து 2 சிலிண்டர் இருக்கும்ல, புக் பண்ணியிருந்தா உன்னை தூக்கிட்டு வாங்களே பாப்போம். ஐயோ கடவுளே, இந்த சில்லு மேட்டர்னா ஒரு பிரச்சனைன்னு ஏன் டைமை ஏன்டி 2 பேரும் வீணாக்கிட்டு இருக்கீங்க? வீணா போனவங்களா? ஐயோ கடவுளே, உங்க சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம், நான் ஹோட்டல்லே போய் சாப்பிட்டுக்கிறேன். ஆளை பாரு, விடு விட்டு தொலைங்க, போய் தொலைங்க என்கிட்ட. சுஸ்மி அண்ணியாரே, ஹோட்டல் கடையெல்லாம் நேத்தே முடியாச்சாம். ஆமாவா, அவங்களாம் விறகு இறகு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு ஹோட்டல் கடையெல்லாம் திறப்பாங்களாம். ஹோட்டல்லாம் இல்லையா, நம்ம வீட்லயாவது கூட ரெண்டு வேலைக்கு சோறு ஆக்கியிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஹோட்டல் கடையெல்லாம் மூடிட்டாங்களா அண்ணியாரே? நியூஸ் பார்க்கறது இல்லையோ அண்ணியாரே? நியூஸ் பார்க்கலையோ? ஏய், என்ன சொல்ற? நெசமாவா சொல்ற? ஹோட்டல்லாம் இல்லையா? ஐயோ, இப்பவே பசி தாங்க முடியலையே. நீ மதியத்துக்கு சாப்பிட வந்தா நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன் எனர்ஜியோட? அண்ணியாரே, காடை எப்படி சுத்துது பத்தியில? அன்னைக்கு நீங்க திட்டினது துளசி காதுல போய் விழுந்துச்சோ இல்லையோ, அந்த ஆண்டன் காதுல டொங் அப்படின்னு அடிச்சிருச்சு பத்தியில. எந்த புகை உங்க கண்ணை உறுத்துச்சோ அதே புகையை மூட்டி விட்டாதே இன்னைக்கு உங்க வயிறு புகைச்சலாகாம இருக்கும். ஆமா, நீ உங்களுக்கு புகை ஒத்துக்கிறாதுங்கிற ஒரே காரணத்தினாலதான் இன்னைக்கு நான் சோறாக்கல, குழம்பு வைக்கல, ஒண்ணுமே பண்ணல. இல்லாட்டி ஒரு டைம் அடுப்பு பத்த வச்சிருந்தேன் வைங்க, டிஃபன் பண்ணி காபி போட்டு டீ போட்டு பாலாத்தி சாப்பாடு செஞ்சு ரசம் வச்சு மோர் வச்சு எல்லாமே வச்சிருந்திருப்பேன் தெரியுமா? கிழிச்ச அதை பண்ணிருப்பேன் இதை பண்ணிருப்பேன் வாய் கிளிய பேசு. ஆனா வீட்டுல இருக்க எல்லாரையும் பட்னி போட்டு. நேரே சிறிய பிழை திருத்தம். பட்டினி போட்டுட்டா இல்ல, என்னால் பட்டினி போட்ட பட்டீர்கள் அப்படின்னு சொல்லணும். உங்களாலதான் இன்னைக்கு சாப்பாடு செய்யல. எல்லாத்துக்கும் காரணம் துளசி உங்க மேல வச்சிருக்க பாசம், நேசம், அன்பு எல்லாம் தான் காரணம். ஆத்தாடி, நம்ம அண்ணி கண்ணுல இருந்து புகையில ஒரு துளி கண்ணீர் வந்தாலும் நம்மளால தாங்க முடியாதே. அதுக்காக பட்டினி கூட கிடக்கலாம், குடும்பமே சோறாக்காம போட்டிருக்கா. உங்களுக்காக பண்ண தியாகம் புரியாம பேசப்படாது. அன்னைக்கு கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுறிய, மன்னர் பரம்பரை மண்ணாக்கட்டி பரம்பரைங்கிற மாதிரி கண்ணு எரியும் காது எரியும். ஆத்தாடி ஹோ ஹோ ஹோன்னு சீனு வேற இருமிக்கிட்டு இப்ப கிடங்க அல்சராய் கிடங்க சாப்பிடாம. அண்ணியாரே, மேட்ரு சிம்பிள், சிலிண்டர் காலி, 1 மாசம் ஆகும் வர. ஹோட்டல் கிட்ட எல்லாம் இல்ல, நீங்க சுகி டொமேட்டோ எல்லாம் ஆர்டர் பண்ணி திங்கிற அளவுக்கு இங்க இல்ல ஒண்ணும். இப்ப என்ன பண்ண போறீர்கள்? ஐயோ, அப்படின்னா என்ன பண்றது? எப்படி எல்லா வீட்லயும் சமாளிக்கிறாங்க? ஒரு ஐடியா கொடுக்குவேன். கரண்ட் அடுப்புன்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அதுதான் கை கொடுக்குதா எல்லாருக்கும். பேசாம கரண்ட் அடுப்பு வாங்கிடுவோமா? வாங்கிட்டு காலை மதியம் மட்டும் பட்னியா கிடங்க. கரண்ட் அடுப்பு நானா போய் துளசியும் போய் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நைட்டு சாப்பாடா பண்ணி போயிடலாம், தர விடலாம். என்ன ஓகேவா? இந்த ஆப்ஷனுமே நம்ம வீட்டுக்கு தேவையில்லை. விறகு ஊர்பட்டது அடைஞ்சு கிடக்குது, விறகு அடுப்புல சமைச்சு போடலாம். உங்களுக்கு ஒத்து வராதுல, அதனாலதான் இந்த கரண்ட் அடுப்பெல்லாம். ஏய், அப்ப அதை பண்ண முடியாதானே? அர்ஜென்ட் ஹெல்ப் ஆகுது, உதவியா இருக்குதுன்னா அதை முன்னாடியே பண்ணி யோசிச்சு வாங்கி தொலைய முடியாதானே? சொல்லக்கா சொல்லு. கரண்ட் அடுப்பு வாங்க காசு வேணும் தாங்க. நீனு புட்டுங்கு துளசி. அதுக்கும் என்ன, ஏன் பேக்ல கை வைப்பீங்களா? வீட்டுல கேட்க முடியாதானே? ஐயோ அண்ணியாரே, வீட்டுல சிம்பிளா சமைச்சா எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி கூல கிண்டு குடிச்சா கூட குடிச்சு போடுவாங்க. உப்புமா கிண்டு குடிச்சா கூட வலிச்சு நக்கி போடுவாங்க. அவங்களுக்கு புகையே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தானே பிரச்சனை. அப்புறம் எங்க பிரச்சனை இருக்கோ அங்கதான் கை வைக்க முடியும். கரண்ட் அடுப்பு எவ்வளவு அது? அண்ணி, ஒரு அடுப்பு 10,000 அண்ணி. பக்கத்து வீட்டு பரிமளா வாங்கிட்டு வந்திருக்காங்க, பரிமளா வீட்டுல 10,000க்கு. ஓ மை காட், கரண்ட் அடுப்பு 10,000? அவ்வளவு ரேட்டா? அண்ணி, வாழைப்பழத்துக்கு ஒரு நாள் வாழ்வு வரும்ல, மூளையில முக்காடு போட்டு கிடந்தவனுக்கும் ஒரு வாழ்வு இருக்காதா? அது மாதிரிதான் கரண்ட் அடுப்போட விலையெல்லாம் இப்ப அப்படித்தான். 2000 ரூபாய் கரண்ட் அடுப்பு, 8000 ரூபாய், 4000 ரூபாய் கரண்ட் அடுப்பு, 10,000 ரூபாய் அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஏய், அறிவு கட்டவங்களா? ஏய் துளசி, அறிவு கட்டவளே, கரண்ட் அடுப்புல யூஸ் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே வாங்கில வச்சுக்க மாட்டீங்களா? உனக்கு என்னதான் முன்னெச்சரிக்கையா ஒண்ணுமே உனக்கு தோணாதா? அப்பப்ப சோறாக்கணும், திங்கணும், சட்டியா சாப்பிடணும், போட்டு நல்லா வத்தல் மிளகா தண்ணி சோறு எல்லாம் வச்சு நல்லா கட்டணும். இது உனக்கு தெரியுமா? எது தேவைப்படும், எது ஃபியூச்சர்ல தேவைப்படாது, எதுவுமே உனக்கு தெரியாதா? ஏன், நம்மளும் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்ட மருமகள் தானே, நம்மளும் பெண் தானே. துளசி மட்டும் தான் பெண்ணா? குடும்பத்துல என்ன தேவையில்லை என்ன எல்லாருக்கும் தான் தெரிஞ்சிருக்கணும். அதான துளசியை மட்டும் டார்கெட் பண்றது? ஐயோ, உங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்கவே முடியாதுடி. 10,000 தானே, இந்தாங்க வாங்கி தொலைங்க. முதல்ல போயிட்டு கரண்ட் அடுப்பு வாங்கிட்டு வந்து சமைக்கிற வழியை பாரு. பாட்டுங்க, 10,000 இல்ல, அதுல ஒரு சிறிய மாற்றம். நம்ம வீட்டுல மத்த வீட்டுல மாதிரியா சமையல் நடக்குது? அவன் துளசிக்கான 10 கை 20 கையா இருக்குது. நீங்க 7:30 ஆபீஸ் கிளம்புவிய, அவன் பாப்பா 8 மணிக்கு கிளம்புவா, அண்ணன் 8:30 கிளம்பும். இப்படி எல்லாம் சமைக்கும் போது அவன் துளசிக்கு எத்தனை கை இருக்கு? 2 கை தானே இருக்கு. ஒன்லி 2 ஹேண்ட்ஸ் தானே இருக்குது. அதை வச்சுட்டு எப்படி டிஃபன் செஞ்சு, பால் செஞ்சு, காபி போட்டு, டீ போட்டு, சாம்பார் செஞ்சு, ரசம் செஞ்சு, பொரியல் செஞ்சு, கூட்டு செஞ்சு, அதெல்லாம் ஒரு அடுப்புல பண்ண முடியுமா? கரண்ட் அடுப்புல அதெல்லாம் சிம்பிளிசிட்டியா பார்த்தாலுமே ஒரு 3 கரண்ட் அடுப்பு வேணும். 10 × 3 ஒரு 30,000 எடுங்க. அடி பாவிங்களா, இது என்ன பகல் கொள்ளையா இருக்கு? 30,000? ஏய், என்னடி சொல்றீங்க? அடி நெட்டலகி, ஒரு அடுப்பு போதும்டி. அதெல்லாம் அக்கா டக்கு புக்கு கடக்குன்னு செஞ்சு போடுவேண்டி. ஏய் துளசி,
வாயை பாரு, வாயை நல்ல பல்லூன் மாதிரி வச்சுக்கிட்டு வாயிலே குத்துறேன் வை. பேசாம கடை, சும்மா கடை. என்னால 30 எல்லாம் தர முடியாது, தரவே முடியாது. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம கிடங்க. என்னால எப்படி 30,000 தர முடியும்? 10,000 தான் ஏதோ போனா போகுது, போய் தொலைஞ்சு போங்கன்னு சொல்லி விடலாம். அப்ப விறகடுப்புல அன்னைக்கு சமைச்சது நீங்க வம்ப இழுத்தது எல்லாம் புகையை ஒத்துக்கிறாமலாம் இல்ல. அப்ப துளசியோட சண்டையை இழுக்கணும், வம்ப இழுக்கணும், அன்னைக்கு குடும்ப பிரகலம் ஆகணும். அப்படித்தானா? ஒத்துக்கிறங்க அண்ணியாரே. அன்னைக்கு வேணுக்குனே சும்மா அல்ல சும்மா வம்ப இழுக்கிறதுக்காண்டே இது பண்ணே எனக்கு புகையெல்லாம் ஒத்துக்கிறோம். ஒண்ணும் இல்ல, கரண்ட் அடுப்புலாம் வேணாம், வேற அடுப்புல சமைன்னு சொல்லுங்கப்ப. உங்க வாயில சொல்லுங்க. எனக்கு என்ன கிளி கிழிச்சிய பாவம். மத்தவளா இருந்தா அம்படுத்தேன், இவளா இருக்கணும் இந்த தைரியமா வந்து நிக்கிறா. அதுல எனக்கு ஒத்துக்கிறாது, எனக்கு சுத்தமாவே ஒத்துக்கிறாது. என்ன விழுங்க. அப்ப எடுங்கோ, துட்டை எடுங்கோ. என்ன இப்படி பண்றாளுங்களே? துளசி, 2 கண்ணெடுப்பு வாங்கி சமைக்க முடியுமா? 20,000 தரேன். சரி அண்ணி. ஸ்டாப் இட் ஐசே. என்ன சரி? அதெல்லாம் முடியவே முடியாது. 2 அடுப்பை வச்சு ஒண்ணுமே பண்ணவே முடியாது. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் துளசி நீ தான் திட்டு வாங்கணும். அப்புறம் இதே மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத பிரச்சனையில ரொம்ப இழுக்காத, மாட்டிக்கிறாத. அதெல்லாம் 3 கடன் 30,000 வாங்கி ஆகணும். உங்களை நம்ப வேற முடியலையே. அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல நான் துளசியை நம்பினாலும் நம்புவேன், நெட்டலகி உன்னை நம்ப மாட்டேன். என் காசை ஈச வாங்கி என்னை ஏமாத்தவனு பிளான் பண்ணலையே. சரி இருக்கட்டும், கரண்ட் அடுப்பு தானே, நானே வெளியில விசாரிச்சு பார்த்துட்டு நானே வாங்கி தரேன். உண்மையிலேயே கரண்ட் அடுப்பு விலை அவ்வளவு கூடிடுச்சா என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. கண்டுபிடிச்சு போடுவாளோ? ஒன்றும் பிரச்சனை இல்லையே கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அலைங்க தேடுங்க, ஆன்லைன்லேயே ஸ்டாக் இல்லையா? அப்புறம் இங்கே உள்ளூர் கடையிலே கிடைக்க போது, டப்பா கடையில் இருக்க போது போய் தேடுங்க. நாங்கள் கேட்டு வச்ச இடத்துல 10,000 ரூபா, நீங்கள் கேட்க போகிற இடத்துல 15,000 இருந்தால் கூட இருக்கலாம். அப்சல்யூட்லி அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. தாராளமாக போய் கேளுங்க, வாங்கி தாங்க. இவ்வளவு சொல்றாங்க, அப்போ உண்மையாக தான் இருக்குமோ? சரி, நான் எனக்கு இருக்க பிஸியில் நான் கடைக்கடையா ஏறுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. வாங்கி தொலைங்க வேற வழி. எனக்கு இன்னைக்கு நஷ்டம் போட்டிருந்துச்சு, அப்போவே போட்டிருந்துச்சு நஷ்டம்னு. கரெக்டாக அது மாதிரியே நடக்குது தெரியுங்களா? அண்ணியாருக்கு நஷ்டம், நெட்டலகிக்கு லாபம், அதிர்ஷ்டம் அப்படிலாம் எனக்கு இன்னைக்கு போட்டிருந்துச்சு. ஏய், என்ன சொல்ற? ஐயோ, உன் கடைக்கார பயிலுங்க இப்படி கொள்ள லாபம் வச்சு கரண்ட் அடுப்பை விற்கிறாங்களே, அதிர்ஷ்டம் அவங்க பக்கம் திரும்புதுன்னு சொல்றேன். நீ என்ன நீங்க எல்லாத்துக்கும் சந்தேகப்பட்டு என்ன சொல்றேன்னு எடுங்க. நீ பணம் பையில இருந்து வருது இல்லையே வெளியில, எடுங்க, கையை உள்ள விட்டு தூக்குங்க. அப்புறம் 30,000 பிளஸ் சிலிண்டர் விலை ஒரு 4,000. நீ 2 சிலிண்டர் புக் பண்ணிடுமா? அது ஒரு 8,000க்கு. அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 40,000 எடுங்க. அப்பதான் இந்த மாசம் குடும்பத்தை ஓட்ட முடியும், ஒலை அடுப்புல வைக்க முடியும். துளசி, என்ன வணி தொலைகிறது? நம்ம அண்ணியாருக்கு மட்டும் புகை விறகடுப்புலாம் ஒன்று ஒத்து போயிருந்துச்சுன்னா 40,000 மிச்சமா போயிருந்திருக்கோம். என்ன பண்ண, நம்ம அண்ணியாருக்காக எல்லாத்தையும் செலவு பண்ண வேண்டியதானே இருக்குது. அது எந்த இருந்தாலும் காசு கிடக்குது, கழுத காசு சம்பாரிச்சுக்கிடுவாங்க. அதெல்லாம் அண்ணியாரோட உடல்நிலை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? புகை ஆகவே ஆகாது. அதுக்காக தான் சிலிண்டர் 4 நாள் எல்லாம் கரெக்ட் தானே துளசி? 40,000 எடுங்க அண்ணியார. அவ்வளோ பணம் இப்ப இல்லடி மொத்தமா. அண்ணியார அங்கேயே வச்சிருப்பிய, பீரோல வச்சிருப்பிய, 10-20 வச்சிருப்பிய. நீங்க யாரு? இல்லாட்டி கார்டு இருக்குல்ல, கார்டு அதை கொடுங்க, தேய்ச்சி போடுவோம். தேய்ச்சி போடுவோம். நம்பர் மட்டும் சொல்லுங்க. பச்சை பிள்ளை மாதிரி சின்னங்காம புடுங்கடி பையா. துளசி பயப்படுங்க அன்னிட்டு பயப்படுங்க. ஐயோ, அண்ணி இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா வெக்கப்பட்டு கூச்சப்பட்டு நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க. அண்ணி, நம்ம சாப்பாடு விஷயம் பர்ஃபெக்டா இருக்கும், நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம், சரிங்களா? காடுனா எல்லாம் நீ சுவாகாத காடுனா. போங்க நீர வேலை போய் பாருங்க. நீர வேலை வெட்டி இல்லாதவங்கள்ட்ட என்ன பேச்சு? கிளம்புங்க, நீங்க பிசி உமன், கிளம்புங்க. இந்த புடி, இன்னைக்கு உனக்கு அதிர்ஷ்டலட்சுமி உன் கையால கொட்டணும் இருந்திருக்கு. புடி. அண்ணியாரே, நீங்க என்ன இடத்த காலி பண்ணலையா? கிளம்புங்க, காத்து வரட்டும், கிளம்புங்க. நீ வா துளசி, போலாம்.